நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. 20 நிமிடங்கள் ஒரே யார் அவர் சும்மா நாங்கள் தங்கியிருந்த ஒரே விடுதியில் பக்கத்து அறையில் தங்கியிருந்தார். நான் அவர் தங்கியிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி சந்திக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பனை மரத்திலும் தென்னை மரத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவுதான் கல் உற்பத்தி செய்தாலும் கூட அது நம்முடைய தேவைக்கு பயன்படாது. ஆகவே இறக்குகிற கல்லில் கலப்படம் செய்தால் மட்டும்தான் அதை தாக்குப்பிடித்து ஓட்ட முடியும். கல் இறக்கி கல் விற்பனை செய்தாலும் கூட கலப்படம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும். கலப்படத்தில் நச்சு பொருள் தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன. குளோரல் ஹைட்ரேட் என்கிற ஒரு பொருள் கலக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். போதை இன்னும் கூட வேண்டும் என்பதற்காக டயசெப்பாம் என்கிற மாத்திரை அதிலே கரைப்பதாக சொல்லுகிறார்கள். ஸ்பிரிட், நேரடியாக ரெக்டிஃபைட் ஸ்பிரிட், அதை கல்லிலே கலப்பதாக சொல்லுகிறார்கள். இது வெறும் யூகம் அல்ல. நடைமுறை சாத்தியங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அனைத்து மரங்களிலும் 24 மணி நேரமும் 365 நாளும் கல் மட்டுமே இறக்கினால் கூட நம்முடைய தேவைக்கு போதாது. காய்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வருடம் முழுவதும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு ஆண்டு கல் இறக்குவதற்கு அனுமதித்தால் அடுத்த ஆண்டு காய்ப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள். மரங்கள் பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும். பூப்பதற்கு முன்பே அந்த கொடியை அறுத்துவிட்டால் அந்த மரங்கள் பிறகு பயனற்று போகும். ஆகவே கல், தென்னை போன்ற மரங்களை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நிலையில் அதை ஒரு உணவு என்று சொல்லி அதை பயன்படுத்தி திமுகவையும் திமுக ஆட்சியையும் விமர்சிக்க பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அது உண்மையில் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை அல்ல. யாரு நேரில் பார்த்த மாதிரி சொல்றீங்க. 20 நிமிடங்கள் ஒரே யார் அவர் சும்மா நாங்கள் தங்கியிருந்த ஒரே விடுதியில் பக்கத்து அறையில் தங்கியிருந்தார். நான் அவர் தங்கியிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி சந்திக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் நேரம் அறைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு, போயிட்டார். அவ்வளோதான். இல்லை அவர் இலக்கியம் சார்ந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறேன். திருக்குறளுக்கு பொழிப்புரை ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கிறேன், தமிழ்லையும் இருக்கிறேன். அந்த நூலெல்லாம் விரைவில் வெளியிட போகிறேன். சங்க இலக்கியம் தொடர்பாக 2500 பக்கங்களில் நான் பொழிப்புரை எழுதியிருக்கேன், அதை வெளியிட போகிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு 2-3 புத்தகம் வச்சுருந்தேன், அதில் 2 புத்தகத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்குறேன்னு சீர்காழி விடுதலை போராட்டத்தில் சீர்காழிங்கிற புத்தகத்தை எனக்கு கொடுத்தார். அவ்வளோதான். கல்லை போதைப் பொருளை உணவுப் பொருளான்றதை தாண்டி முழு மதுவிலக்கு சாத்தியப்படாத இல்லை, கல்லை மட்டும் தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இந்த கேள்விக்கு முதல்வர் தான் பதில் சொல்லணும். நாங்கள் எல்லாத்தையும் தான் கூட சொல்கிறோம். நாங்கள் மதுக்கடையை ஆதரிக்கலை, அதனால் எங்களுக்கு இந்த கேள்வி பொருந்தாது. அது அவருடைய கோரிக்கை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.